தென்காசி மாவட்டம் ஆட்சியரகத்தில் ராணுவ வீரர் ஒருவர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் விமலவேலன். வணக்கம் விமலவேலன். ராணுவ வீரர் தற்போது ஆட்சியரகம் அருகே தர்ணாவில் ஈடுபட்டு வருகிறார். இந்த தர்ணாவுக்கான காரணம் என்ன? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ரவினா. தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சியைச் சேர்ந்தவர் இருக்கிறார். இவர் ராணுவ வீரரான இவர் கடந்த 6 மாசத்துக்கு முன்பு விடுமுறைக்காக தனது வீட்டிற்கு வந்தபோது அவரது உறவினர்களாகிய வெங்கட்ரமணி மற்றும் மகாலட்சுமி ஆகியோர் விருந்திற்காக அவர் வீட்டிற்கு வந்ததாகவும் 2 நாட்கள் தங்கள் வீட்டில் தங்கியதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில விருந்துக்கு வந்த அந்த உறவினர்கள் சென்ற பிறகு வீட்டில் உள்ள சில நகைகள் காணாமல் போயிருப்பது அவருக்கு தெரிய வந்ததை அடுத்து மிகுந்த அதிர்ச்சியாகி இது குறித்து ஆழ்வார்குறிச்சி காவல் நிலையத்துல கடந்த பிப்ரவரி மாதம் புகார் ஒன்றை அளித்துள்ளார். தொடர்ந்து உறவினர்களே வெங்கட்ரமணி மற்றும் மகாலட்சுமி ஆகியோர் தலைமறைவாகிவிட்டதாகவும் இந்த நிலையில் புகார் அளித்தும் இது குறித்து காவல்துறையினர் சார்பில் எந்தவித நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் கூறப்படுகிறது. இதனால் திருட்டு போன நகையை மீட்டு தரக்கோரி ராணுவ வீரரான இச்சக்கிராஜ் தனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தற்போது சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். இதனால் ஆட்சியர் அலுவலக வளாகமே மிகவும் பரபரப்பாக காணப்படுகிறது. ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி விமலவேலன்.